ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ள முதல் பாடத்தில் 2வது லெசன் தான் பார்க்க போகிறோம். கோழி தேடும் கோழி. மழை எவ்வாறு பெய்கிறது? மேகம் குளிர்ந்து மழையாக பெய்கிறது. மழை எப்படி பெய்யுது? மேகம் குளிர்ந்து மழையாக பெய்யுது, அப்படி தானே? ஆனால் பொன்னி என்ன சொல்லுவான் தெரியுமா? வானம் அழுது, அதுதான் மழை அப்படின்ட்டு சொல்லுவானா. அதற்கு கற்பனையாக ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்களாம். அதை ஒரு கதை மாதிரி சொல்லுவான். கோழி குப்பையை சாப்பிடுதுல்ல, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதை இந்த கதையில் பார்ப்போமா, என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. பீட்டர் ஒரு நாள் கோழியும் வாங்கினானாம். அதாவது ஹென் இருக்குல்ல, அதுவும் நம்ம விளாடுவோம்ல கோலிக்கா, அந்த ரெண்டும் வாங்குகிறான் பீட்டர். அடிக்கடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அந்த கோலிக்காவை வச்சு விளாடுவானான். சுட்டி அப்படின்ட்டு பீட்டர் கூப்பிட்டதும் அந்த குரலை கேட்ட உடனே அந்த கோழி ஓடி போய் நிற்குமா. எங்கே இருந்தாலும் அந்த கோழியை அந்த கோழி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுமா. எப்போவுமே அவன் விளாடும் போது அந்த கோழி தான் போய் அந்த கோழியை எடுத்துகிட்டு வரும். இப்படியே இருக்கும்போது அந்த கோழிக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, பீட்டர் வீட்டில் இல்லாமல் இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்து விளாடுமா. ஒரு நாள் அப்படி தான் ரெண்டும் சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளையாடுது. ஓகேவா? அந்த கோழி ஒளிய போகுது, அந்த கோழி கண்டுபிடிக்க போகுது. அது எங்கே போய் ஒளியுது பாருங்கள். அங்கே ஒளியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்கு. ஆனால் அது கோலம் வழியாக உருண்டுட்டு வந்திருக்கு. அதனால் அதோட உடம்பு ஃபுல்லாக கலராக இருக்குது. அதை பார்த்து ஈஸியாக அந்த கோழி இதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. உடனே தான் அந்த கோழி பார்க்குது அதை. ஐயையோ, நான் இந்த கோலம் போட்டிருந்ததுலேயே உருண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அது ரியலைஸ் பண்ணுது. இப்போது அந்த கோழி போய் ஒளிய போகுது, இந்த கோலிக்கா போய் கண்டுபிடிக்க போகுது. ஆஹா, மாட்டிக்கொண்டாயா அப்படின்ட்டு அந்த வால் தெரியுது பாருங்கள், அந்த கோழியோட வால். அதை பார்த்து அது கண்டுபிடிச்சிருச்சு. இங்கே ஒளிந்தால் கோழியால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மரக்கிளைகள்லாம், அதாவது குப்பை தொட்டி பக்கத்தில் போய் அந்த கோழிக்கா போய் ஒளிஞ்சிக்குச்சு. அதுக்கப்புறமா அந்த குப்பைகள்லாம் அது மேலே விழ அது ஐயோ அப்படின்ட்டு கத்துது. உடனே அந்த கோழி தேடுது பாருங்கள். நண்பா நண்பா எங்கே இருக்கிற அப்படின்ட்டு தேடுது. அங்கே பாருங்கள், அந்த கோழி அதோட ஃப்ரெண்டை காணோங்கவும் அழுகுது. இன்னும் தேடிக்கிட்டே இருக்குது. சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்பவும் அந்த கோழி அதை தேடிக்கிட்டே தான் இருந்துச்சு. கோழி ஏன் இந்த குப்பை மண் இதெல்லாம் போய் கிளறுது தெரியுமா? நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இங்கே ஒரு டப்பாவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்று கீரை செய்தே உண்டிடலாம். இதில் ஃபஸ்ட்டு வார்த்தையில் முதல் எழுத்தும், 2வது வார்த்தையில் 2வது எழுத்தும், 3வது வார்த்தையில் 3வது எழுத்தும், 4வது வார்த்தையில் 4வது எழுத்தையும் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு விடை கிடச்சிரும். அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இறை தேட. அப்போ கோழி ஏன் கிளறுது? அதுக்கு சாப்பாடு தேடுறதுக்கு தான் அது கிளறி பார்க்குது. ஓகேவா? அப்போ தான் அதுக்கு இறை கிடைக்கும். அடுத்தது செய்கை விளையாட்டு. அதாவது கோழி மாதிரி நீங்களும் செஞ்சு காட்டணும். கொக் கொக் கோழி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகணும். டொக் டொக் கோழி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நடந்து வரும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி விளையாடணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், செய்து பார்க்கலாம்ல 2வது ரோமன். கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. இப்போது நம்ம ஒரு கதை பார்த்தோம்ல, கோழின்ட்டு. அதில் உங்களுக்கு பிடிச்ச சொற்களெல்லாம் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கோழி, கோழி, நண்பா, அழகு, மழை, குரல், சுட்டி, நட்பு, பீட்டர், கண்ணாம்பூச்சி. இப்படி உங்களுக்கு பிடிச்ச சொற்களெல்லாம் எடுத்து இந்த டேஷில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நீங்கள் எழுதியிருக்கிற கண்டுபிடிச்சி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதியிருக்கீங்கள, இதே மாதிரி நீங்கள் உங்கள் கிளாஸில் இருக்கவங்களோட செக் பண்ணணும். நீங்கள் எழுதியிருக்க அதே வேர்ட்ஸ் யார் நிறையா எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணிவிட்டு அவங்களோட பேரை நீங்கள் இதில் எழுதணும். எழுதிட்டு எத்தனை சொற்கள் 2 பேரும் ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே எழுதணும். ஓகேவா? அடுத்தது 3வது ரோமன் பாருங்கள். பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. ஒரே ஓசையில் முடியும் சொற்கள்.
உள்ள பாடத்தில் பாருங்கள், நம்ம பார்த்தோம்ல, அதில் வந்து நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சி அதில் கோடிட்டுட்டு இதில் வந்து எழுதணும். அங்கே இதே மாதிரி முடிகிற சொற்கள் என்னென்ன இருக்குது? இங்கே, எங்கே. இதை வந்து நீங்கள் புக்கில் கண்டுபிடிச்சி அதையும் நீங்கள் கோடு போட்டுட்டு இங்கே வந்து எழுதணும். ஓகேவா? கதையில் இடம்பெற்ற விளையாட்டுகள்: கண்ணாம்பூச்சி, கோழி. கதையில் பிடித்த தொடர். இந்த கதையில் உங்களுக்கு என்ன தொடர் ரொம்ப பிடிச்சது? ஒரு நாள் கண்ணாம்பூச்சி விளையாடின. இந்த தொடர் தான் ரொம்ப பிடிச்சது எனக்கு, அதனால் நான் அது எழுதியிருக்கேன். அடுத்த பக்கம் பாருங்கள், பேசலாம். ஒரு மேடை என் பேச்சு. அதாவது நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் முன்னாடி போய் நின்றுட்டு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன, அது எப்படி விளையாடணும், அது எப்படி நீங்கள் உங்களுக்கு அதில் அனுபவம் இருக்குது, நீங்கள் எங்கெல்லாம் விளாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி நீங்கள் பேசணும். ஓகேவா? அடுத்து 5வது ரோமன் பாருங்கள், படித்து விடை எழுதுக. படித்தல் பலகை. இந்த இருக்கிறதுல இந்த பலகையில் இருக்கிற வார்த்தைகளை படிச்சுட்டு கீழே கொடுத்துருக்க கேள்விகளுக்கு நம்ம விடை எழுதணும். ஓடி, அழகு, வந்தேன், இருக்கிறாய், கோழி, குரல், வாங்கினான், விளையாடும், கோழி, நட்பு, கண்டுபிடித்து, உருண்டு. இப்போ கீழே கொடுத்துருக்க கேள்வியை பாருங்கள். 2 எழுத்து சொற்கள் என்னென்ன பாருங்கள்? ஓடி, அதாவது 2 எழுத்து இருக்கிற சொற்கள். கோழி, கோழி. ஓகேவா? அடுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள். எதெல்லாம் உயிரெழுத்தில் தொடங்குது பாருங்கள். உயிரெழுத்துனா என்னது? அ, ஆ, இ அப்படி தானே? அதை பாருங்கள். ஓடி, அழகு, இருக்கிறாய், உருண்டு. இதெல்லாம் தான் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள். அடுத்து 2 மெய்யெழுத்து உள்ள சொற்கள். எந்தெந்த வார்த்தையெல்லாம் 2 மெய்யெழுத்து இருக்குது பாருங்கள். அதாவது 2 புள்ளி வச்ச எழுத்து, இக்கிங்கிச்சு இருக்குல்ல, அந்த மாதிரி. வந்தேன், வாங்கினான், கண்டுபிடித்து, இருக்கிறாய். இதெல்லாம் தான் 2 மெய்யெழுத்து வர சொற்கள். அடுத்து அதிக எழுத்துக்கள் உள்ள சொல். இருக்கிறதுலே எந்த சொல்லில் வந்து அதிகமான எழுத்து வருது பாருங்கள்? கண்டுபிடித்து. இதுதான் விடை. அடுத்தது அந்த மேலே கொடுத்துருக்க சொற்களை வந்து நீங்கள் ஸ்பீடாக படிச்சுட்டு அடுத்து இங்கே கீழே கொடுத்துருக்க 3 ஸ்டாரில் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், பாட சுருக்கம். படிக்க விடையளி. அதாவது கோழி தேடும் கோழி. இந்த வந்து பொன்னியின் கற்பனை கதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் படிக்கணும். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் கீழே கொடுத்துருக்கிறதுல நம்ம டைம் எழுதணும். பாருங்கள். பீட்டர் கோழி, கோழி வாங்கினான். நண்பர்களுடன் கோழி விளையாடுவேன். கோழி கோழியை எடுத்து வரும். 2 நட்பாக இருந்தன. ஒரு நாள் கண்ணாமூச்சி ஆடின. கோழி குப்பை தொட்டி அருகே ஒளிந்தது. காற்று வேகமாக வீசியது. கோழியின் மேல் குப்பைகள் விழுந்தன. கோழி கோழியை தேடியது. குப்பையை கிளறியது. இப்போதும் தேடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி நீங்கள் 3 தடவை இதை படிக்கணும். ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் உங்களுக்கு படித்து முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதை கால்குலேட் பண்ணி அங்கே கொடுத்துருக்கிறதுல எழுதணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். 2 நட்பாக இருந்தன. தொடரில் 2 என்ற சொல் எவற்றை குறிக்கிறது? 2 ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படி தானே? எந்த 2? கோழியும் கோழியும். அப்போது 3ஆவதாக இருக்கிற பாக்ஸை நம்ம டிக் பண்ணணும். குப்பைகள் ஏன் கீழே விழுந்தன? ஏன் குப்பைலாம் கீழே விழுந்துச்சு? காற்று வேகமாக வீசியது. அடுத்தது சொல்வதை எழுதுக. இதுக்கு முந்தின பேஜில் கொடுத்துருந்தாங்கல்ல படித்தல் பலகை, அதில் இருக்கிற சொற்களை நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இதில் இங்கே எழுதணும். ஓடி, அழகு, வந்தேன், இருக்கிறாய், கோழி, குரல், வாங்கினான், விளையாடும், கோழி, நட்பு, கண்டுபிடித்து, உருண்டு. இந்த மாதிரி அந்த படித்தல் பலகையில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை இதில் எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள். தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதுக. கொடுத்துருக்கிற 3 வார்த்தைக்கு
எது வந்து தொடர்புடையதோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். பாருங்க, பூக்கள், தேன், வண்ணம். எது தொடர்புடையது? விடை வண்ணத்து பூச்சி. அடுத்தது மீன், நண்டு, கப்பல். இதெல்லாம் எங்கே இருக்கும்? கடல், அப்படி தானே? அப்போது விடை கடல். அடுத்த இனிப்பு, தோட்டம், யானை. விடை கரும்பு. கரும்பு தான் இனிப்பாக இருக்கும், தோட்டத்தில் விளையும், அது வந்து யானைக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வானம், மேகம், குடை. விடை மலை. அடுத்தது 9வது ரோமன் பாருங்க, தொடர்ந்து எழுதுக. கிளி பறக்கும் வானம், வானம் பறக்கும் பாப்பா, பாப்பா ஆடும் ஊஞ்சல், ஊஞ்சல் இருக்கும் மரம், மரம் தரும் பழம், பழம் தின்னும் கிளி, கிளி நிறம் பச்சை. அடுத்த பக்கம் பாருங்க, பேசலாம், எழுதலாம். அந்த படத்தை பார்த்து எழுத போகிறோம். சிறுவர்கள் கண்ணாம்பூச்சி விளையாடுகின்றனர், கோழியும் விளையாடுகிறது, சிறுவன் கண்களை மூடிக்கொண்டு எண்ணுகிறான். இதை வந்து உங்கள் புக்கில் எழுதிக்கோங்க, ஓகேவா? கேட்டு விடை கூறுக. அதாவது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அதை வந்து நீங்கள் கேட்டுட்டு அதில் கொடுத்துருக்கதபடி கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் எழுதணும், ஓகேவா? அதாவது காற்றில் மனம். மாறனின் குரல் கேட்டு விரைந்து வந்தார் அம்மா. விமலாவும் மாறனும் ஒரு பொம்மைக்காக சண்டை போட்டு கொண்டிருந்தனர். விமலா, தம்பியை அழ வைக்காதே, சேர்ந்து விளையாடுங்கள் என்று கூறிய அம்மா சமையல் அறைக்குள் ஓடினார். பின்னாலேயே ஓடி வந்த விமலாவுக்கு ஏதோ ஒரு வேறுபட்ட மனம் வருவது தெரிந்தது. இது என்ன மனம் அம்மா என்று கேட்டாள் விமலா. பால் பொங்கி அடுப்பு அணைந்துள்ளது, அதனால் எரிவாயு கசிந்து கொண்டிருக்கிறது என சொல்லிக்கொண்டே எரிவாயுவை நிறுத்தினார் அம்மா. உடனே விமலா மின்விசிறியை இயக்க சென்றாள். வேண்டாம் விமலா, இப்போது மின் சாதனங்களை இயக்கக்கூடாது, அது விபத்தை ஏற்படுத்தும் என்றார் அம்மா. உடனடியாக கதவு சன்னல்களை திறந்துவிட்டார். அங்கிருந்து இருவரையும் வெளியே அழைத்து வந்தார். பதற்றமில்லாமல் எச்சரிக்கையுடன் செயல்பட்ட அம்மாவை அன்பாக பார்த்தாள் விமலா. அதாவது என்ன கதை அப்படின்னா, மாறன் வந்து சத்தம் போடுறத பார்த்து அவங்க அம்மா வந்து வந்தாங்க. அது என்ன சத்தம் அப்படின்னா, விமலாவும் மாறனும் வந்து ஒரு பொம்மைக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, விமலா, தம்பி அழ வைக்காத, சேர்ந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஸ்பீடாக கிச்சன் பார்த்து ஓடுறாங்க. பின்னாலேயே விமலாவும் போகிறா. உள்ளே போன விமலாவுக்கு வந்து வித்தியாசமாக ஒரு ஸ்மெல் வருது. இது என்ன ஸ்மெல் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, பால் பொங்கி அடுப்பு வந்து ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் அந்த எரிவாயு வந்து கசிகிறதுனால இந்த ஸ்மெல் வந்து வருது அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து விமலாவுக்கு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விமலா வந்து ஃபேன் ஸ்விட்சை போட போகிறா. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, வேண்டாம் விமலா, இப்போ வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக் ஐட்டமே நீ வந்து தொடக்கூடாது, அது வந்து விபத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே எல்லா கதவையும் அவங்க அம்மா திறந்து விட்டுட்டு, எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டுட்டு 2 பேரையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. எந்த பதற்றமும் இல்லாமல் எச்சரிக்கையாக செயல்பட்ட அவங்க அம்மாவை பார்த்து விமலா வந்து அன்பாக பார்க்குறா. இப்போ இங்கே என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க? சரியான தொடர் எது? காரணம் கூறுக. விமலா எரிவாயும் கசியும் போது ஏற்படும் மனத்தை இப்போதுதான் கண்டுபிடிக்க தெரிந்து கொண்டாள். விமலா எரிவாயு கசியும் போது ஏற்படும் மனத்தை முன்னரே கண்டுபிடிக்க தெரிந்திருந்தாள். அதாவது அந்த எரிவாயு கசியும் போது வர ஸ்மெல் வந்து அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சா, இல்லைன்னா இப்போ தான் அவளுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கா? இப்போ தான் தெரியும், அப்படி தானே? இப்போ தான் அவங்க அம்மா வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஆவை வந்து டிக் பண்ணுங்க. அடுத்தது சிந்தித்து விடையளிக்க. நான் ஒரு கோழி, இரையை கொத்தி தின்கிறேன், கூடை அருகில் இருக்கிறேன். 3 தொடர்களுக்கும் உரிய ஒரு படம் எது? அதாவது நான் வந்து ஒரு கோழி, நான் வந்து இரையை கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் வந்து கூடை பக்கத்தில் இருக்கேன். எந்த பிக்சர் கரெக்டாக இருக்கும்? 2வது பிக்சர், அப்படி தானே? அதுதான் கோழி இரையை சாப்பிட்டுட்டு இருக்கு, பக்கத்துலேயே கூடை இருக்குது. அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்தது பாருங்கள், படித்து விடை எழுதுக. எங்கே போனது? அட, எங்கே போனது? தாத்தா தேடினார், மேசையின் மீது பார்த்தார், அங்கு இல்லை.
புத்தகங்களுக்கு அருகில் பார்த்தார், அங்கும் இல்லை. அறை முழுவதும் தேடினார், எங்குமே இல்லை. எங்கேதான் போனது என சோர்ந்து நாற்காலியில் அமர்ந்தார். பூவிழி அங்கே வந்தாள். என்ன ஆனது தாத்தா என கேட்டாள். என் மூக்கு கண்ணாடியை காணவில்லை என்றார். ஹா ஹா என சிரித்தாள் பூவிழி. தாத்தா, உங்கள் நெற்றிக்கு மேல் தொட்டு பாருங்கள் என்றாள். தலையை தொட்டு பார்த்தார் தாத்தா. அவருக்கும் சிரிப்போ சிரிப்பு. ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது தாத்தா ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்காங்க. டேபிள் மேலே தேடுறாங்க, அங்கேயும் இல்லை. புக்குக்கெலாம் நடுவில் பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. ரூம் ஃபுல்லாக தேடிட்டாங்க, எங்கேயுமே இல்லை. எங்கே தான் போச்சு அப்படின்னு சோர்ந்து போய் சேரில் உட்காந்துட்டாங்க. அப்போதான் பூவிழி வந்து தாத்தா என்ன ஆச்சு, என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தான் அவங்க தாத்தா சொல்கிறாங்க, என்னோடய மூக்கு கண்ணாடியே காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூவிழி சிரிக்கிறா. தாத்தா, உங்கள் நெற்றிக்கு மேலே தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. தாத்தாவும் தலையை தொட்டு பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரே சிரிப்பு தாங்க முடியல. ஏன் சிரிக்கிறாங்க? ஏன்னா அந்த கண்ணாடி தாத்தாவோட தலையில் தான் இருந்திருக்கு. அடுத்தது பாருங்கள். தாத்தாவின் மூக்கு கண்ணாடி எங்கே இருந்தது? தாத்தாவின் நெற்றிக்கு மேல். அதை டிக் பண்ணிக்கோங்க. சரியா தவறா டிக் செய்க. மூக்கு கண்ணாடியை தாத்தாவே கண்டுபிடித்தார். மூக்கு கண்ணாடியை தாத்தாவே கண்டுபிடிச்சிட்டாரா, இல்லைன்னா பூவிழி சொல்லி தெரியுமா? பூவிழி சொன்னதுக்கப்புறம் தானே தெரியும். அப்போ விடை தவறு. அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரோமன் பாருங்க. பின்பற்றி எழுதுக. பீட்டருக்கு பிடித்தவை: சுட்டி கோழியை பிடிக்கும், படம் வரைய பிடிக்கும், தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்ல பிடிக்கும். இதெல்லாம் பீட்டருக்கு பிடிக்கும். எனக்கு பிடித்தவை, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எழுதணும். படம் வரைய பிடிக்கும், காகித வேலைப்பாடு செய்ய பிடிக்கும், பூங்காவிற்கு செல்ல பிடிக்கும், கண்ணாம்பூச்சி விளையாட பிடிக்கும். அடுத்த பக்கம் பாருங்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. அதில் குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. என்னென்ன உயிரெழுத்துக்கள் இருக்குது? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இதில் குறில் என்னென்னலாம்? அ, இ, உ, ஏ, ஓ. நெடில் என்னது? ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதெல்லாம் தான் நெடில் எழுத்துக்கள். ஓகேவா? வண்ணமிட்டு பெயர் எழுதுக. இங்கே கொடுத்துருக்கிற பிக்சரை கலர் பண்ணிவிட்டு எதெல்லாம் கலர் பண்ணுறீங்களோ அதோட பேர்லாம் கீழே எழுதணும். கலர் பண்ணுங்க பார்ப்போம். 1 அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஔவையார், ஏணி, அணில், எலி, ஆடு, 5, ஈச்சமரம், இலை, உரல், ஊஞ்சல், ஓணான். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலர் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க டேஷில் என்னென்னலாம் கலர் பண்ணிங்களோ அதோட பேரெல்லாம் எழுதணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். வண்ணமிட்டு தொடர்கள் அமைத்து எழுதுக. ஃபஸ்ட்டு நம்ம கலர் பண்ணிவிட்டு அதோட பேர் மட்டும்தான் எழுதணும். இப்போ பேர் அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு கீழேயே. நம்ம அதை வச்சு தொடர் அமைத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கலர் பண்ணிடலாமா? குரங்குக்கு, தேளுக்கு, தக்காளி, குச்சி, இளநீர், எறும்பு, வண்டு, நாய், கற்றாழை, சிலந்தி, பப்பாளி, குயில். இது எல்லாத்துக்கும் கலர் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கலர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிறதுல இப்போ நம்ம தொடர் அமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாத்து குளத்தில் நீந்துகிறது. இதே மாதிரி நம்ம அடுத்து எழுத போகிறோம். குரங்கு பழம் தின்கிறது, தேள் மரத்தில் செல்கிறது, எறும்பு ஊர்ந்து செல்கிறது, பப்பாளி பழம் மரத்தில் தொங்குகிறது. அடுத்த பக்கம் பாருங்கள். நீங்கள் விளையாடிய விளையாட்டுகளுக்கு டிக் செய்க. இதில் என்னென்ன விளையாட்டெல்லாம் நீங்கள் விளாண்டுருக்கீங்களோ அதுக்கு டிக் பண்ணிக்கலாம். கோலி, மட்டைப்பந்து, பல்லாங்குழி, கண்ணாம்பூச்சி, கபடி, ஓடிப்பிடித்தல், சக்கரம் உருட்டுதல், பம்பரம் விடுதல். இந்த கேம்ஸில் நீங்கள் என்னென்ன விளையாட்டுலாம் விளாண்டுருக்கீங்க அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். சொல்லி பழகுக. தென்னை மரத்தில் இளநீர்
தேங்காய் உள்ளே தண்ணீர். இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பார்க்கணும். காற்றில் பறந்த கீச்சு, சேற்று வயலில் நாற்று, குழியில் விழுந்த வாளி, வாளிக்குள்ளே கோழி. அடுத்தது கற்றல் பயணம். படைப்பு நேரம். கற்பனை செய்து கதையை கூறுக. கோழி குப்பையை கிளறுவதற்கு வேறு கதையை உருவாக்கி கூறலாம். அதாவது கோழி ஏன் குப்பையை கிளறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கதை தோணுதோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம். வண்ணத்து பூச்சிக்கு ஏன் கலராக நிறைய வண்ணம் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய கற்பனை கதையை சொல்லலாம். தேங்காய்க்குள்ளே தண்ணீர் எப்படி வந்துச்சு அப்படின்னும் நீங்கள் யோசித்து நீங்கள் உங்கள் குழுவில் பகிரலாம். அதாவது குரூப்பாக உட்காந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்தது கடைசியாக நான் கற்றவை. இந்த பாடத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டதை டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை பற்றி எவ்வளோ தெரியுமோ அதுக்கேற்றவாறு நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்க ஸ்டாரில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.